ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீவியா. எங்கள் காலேஜில் வந்து இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. வாங்கிக்கிட்டு எந்தெந்த கம்பெனிஸ் வந்து எந்தெந்த ரூமில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்றத ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம நேராக ஆடிட்டோரியம் போயிட்டோம். இந்த வீடியோவில் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அண்டு ஒரு 2 இன்டர்வியூ வந்து நான் இதில் கவர் பண்ணல. பிகாஸ் டைம் இல்லை, அதனால் கவர் பண்ண முடியல. நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தோடனே எல்லாருமே வந்து ஆடிட்டோரியமில் வந்து அசம்பிள் ஆகிட்டோம். இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபைனல் இயர்ஸ்க்கும் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. யூஜி ஃபைனல் இயர்ஸ் அண்டு பிஜி ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனோடனே குத்துவிளக்கு ஏற்றி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் நடுவில் என் ஃப்ரெண்டு என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா, யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. எங்கள் மேம் வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கெலாம் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்கள வெல்கம் பண்ணாங்க. அண்டு யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா ப்ரைட்லேருந்தும் நாண்டி ஃபவுண்டேஷன்லேருந்தும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நல்லாவே கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு மற்ற ஹெச்ஆர்ஸையும் வந்து நல்லாவே இன்டர்வியூஸ்லாம் வந்து நல்லா எடுத்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பேஷன்ஸாக வந்து நிறைய பேர் பொறுமையாலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து ஜாப் ஆஃபர்ஸ் லெட்டர் கொடுக்க சொல்கிறது கொஞ்சம் கிளாஷ்லாம் இருந்துச்சு. அதாவது எல்லாருக்குமே கிடைக்கணுன்ற ஒரு இது இருந்தது. அண்ட் நாண்டி ஃபவுண்டேஷன்லேருந்தும் அதை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இதனோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் 14th வந்து நான் எடுக்கிறேன். அண்ட் வீடியோ வந்து டிலே ஆகுதுக்கு அவங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்பேன். பிகாஸ் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்குவே, இது என்னால் பண்ண முடியல ஆன் டைமுக்கு. ஸோ அதுக்காக சாரி. அண்டு எங்கள் பிரின்ஸிபல் மேமும் வெல்கம் அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாண்டி ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து பேசினாங்க. எப்படிலாம் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், யார் என்னென்ன நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோம், அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த லெவல் வந்து அவங்க சொன்னாங்க. அண்டு அவங்களுக்கு வந்து சால்வை அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மரியாதை பண்ண வேண்டியதெல்லாம் மேம் வந்து பண்ணாங்க. இங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க. பேங்கிங் செக்டர் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் செக்டர் கம்பெனிஸ், மீடியா கம்பெனிஸ், சோஷியல் மீடியா கம்பெனி இதெல்லாம் வந்திருக்காங்க. They are going to screen you, calibrate you. அதுக்கப்புறம் அவங்க பேசிக் ஸ்கிரீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து they will conduct further course of interview to you. எவ்வளோ பேர் சென்னைக்கு வந்து மூவாவது ரெடி ஆகிங்க? வெரி குட். எவ்வளோ பேருக்கு லோக்கலாக ஜாப் ஓகே combination of both. Chennai is predominant. We do have a lot of openings in Chennai. உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டரில் வேணும், இன்சூரன்ஸ் செக்டரில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டிஜிட்டல் மீடியா மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்பெனி இருக்காங்க. பேங்கிங் செக்டர் போகணும் அப்படின்னா ஆன்லைனில் நடத்துகிற கம்பெனிஸ் இருக்காங்க. நார்மலாக கேட்டு எம்என்சி கம்பெனி அப்படின்னா அதுக்கும் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ்லாம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். Confidence is the key to success in any interview. பிரின்ஸிபல் மேம் பேசி முடிச்சுட்டு போன உடனே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் நாள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ்க்கு வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நம்ம வந்து எந்த ரோலுக்கு வந்து போகணும், எந்த கம்பெனி வந்து நம்ம ஜாப் வேணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணி எதனா 3 கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு
சோஷியல் மீடியா ரிலேட்டடான ஒரு கம்பெனிக்கு வந்து நான் வந்தேன். இந்த கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இது வந்து மீடியா ரிலேட்டடான்றதுனால நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்றது ஒரு பர்பஸ்க்காகவும் வந்தேன். அண்டு இன்டர்வியூ வந்து இவங்க ரொம்ப காமன் பேஷண்ட்டாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அதாவது ஜாப் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த பாப்பா வந்து வெளியிருந்து எல்லாருக்குமே வந்து கைட் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நம்மளோட டைமும் இதனால் வேஸ்ட் ஆகாது. நம்ம எந்த கம்பெனியில் உட்காந்துட்ருக்கோம், எந்த மாதிரியான ஜாப்க்கு வந்து நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இவங்க வந்து ரொம்ப காமனாக இந்த மேம் வந்து கொடுத்தாங்க. இவங்க வந்து ஃபிசியாலஜி படிச்சிருக்கதா சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ காமாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க. அண்டு இந்த இடத்துல நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம். அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இன்டர்வியூ வந்து சென்னையில் இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அஃபிஷியலாகவும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே இன்டர்வியூ முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா நான் இன்னொரு கம்பெனிலேயும் வந்து ரெஸ்யூம் வந்து கொடுத்துருந்தேன். அங்கே வந்து பார்த்தா ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. அதர் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்டர்வியூ வந்து இங்கே அட்டன் பண்ணாங்க. அண்டு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல. ஸோ ஆஃபர் லெட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே முடியல. அப்புறம் மஹேந்திரா ப்ரைட்லேருந்து வந்து அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரூமை லாக் பண்ணிட்டு அவங்க எல்லாரோட ஆஃபர் லெட்டர்ஸும் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவர் எல்லாரோட நேம் எழுதி கொடுத்தாரு. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க வாங்கின ஆஃபர் லெட்டர்ஸை வந்து நம்ம வீடியோவில் வந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த வீடியோ. மோஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாருக்குமே வந்து ஜாப் வந்து கிடச்சிது. ஜாப் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிது. அவங்கவுங்க ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடச்சிது. அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதத்தில் தான் அவங்களுக்கு கிடச்சிது. அண்டு ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு 2-3 இடத்துலையுமே கிடச்சிது ஜாப் ஆஃபர்ஸு. ஸோ அது வந்து லேட்டராக வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் வந்து வந்தோம். இங்கே வந்து அவங்களோட இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி சொன்னாங்க. அண்ட் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம் இந்த ஜாப்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதனோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்டு இது வந்து நான் February 14th அன்றைக்கி தான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். அன்றைக்கி தான் எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருந்தது. நான் வந்து வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதுக்கு சாரி. பிகாஸ் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ பிஸியாக இருந்துட்டேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆன் டைமுக்கு வந்துடும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். காலேஜ் டைமும் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்